40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கருத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? ஏன்னா டிஎம்கே கொத்தடி மேகன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஊபிஸ்ன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா விஆர் ப்ரோடு கொத்துஸ்ல நீங்கெல்லாம் வந்து எப்படா இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? கேவலமே கிடையாது. உங்களுக்கு கேவலம்னா என்னன்னு தெரியாது, வெக்கன்னா என்னன்னு தெரியாது, மானனா என்னன்னு தெரியாது. அடுத்தவங்கள மானவங்க படுத்துறது மட்டும் தான் அவங்க வேலையாவே இருப்பீங்களா? ஒரு ஆளு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, 40 கோடி ஊழல் இருக்கிறத அதுக்கான காரணத்தை சொல்லுங்க, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள அடிப்பீங்க, அவங்களோட செயலை இழுப்பீங்க, என்னனாலும் பண்ணலாம். என்ன நீங்க வந்து சபை நாகரிகம், சபை மாண்பு, சபையை பத்தி நீங்களாம் உட்காந்து வாய்க்கிலேயே உட்காந்து பேசுறீங்க. ஏன்டா கேவலமாவே இல்லையாடா? உங்களுக்கு புரியுதா? உங்களை மக்கள் ஏன் வந்து இப்போ எடுத்து உதற விட்டாங்க அப்படின்ட்டு? உங்களை வந்து எப்படின்னா இந்த மண்டையில நங்கு 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 நங்குன்னு கொட்டி உங்க அத்தனை பேரையும் வந்து வெளியே பத்தி விட்டுருக்காங்க. இப்போ மேல மட்டும் உங்களுக்கு பத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கீழேயும் உங்களை அடிமட்ட லெவல்லையும் உங்களை வந்து விரட்டி எரிஞ்சா மட்டும்தான் சரியா ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் கொடுக்க தெரிஞ்சுன்னா கொடுக்க தெரியணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி செயலையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதுல வந்து எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல். ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, இங்கேயும் துப்பு இல்லை, உங்களுக்கு சட்டமன்றத்துலயும் துப்பு இல்லை. கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க வெளியே போயிருவீங்க. இதே தான் அங்க ஒரு ஆள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்கு வெளியே கிளம்பி போயிட்டீங்க. இப்போ உள்ள 40 கோடி ஊழலுக்கு நீங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா நீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. கேவலமாவும் இல்லையா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் எப்படா முட்டு கொடுக்குறீங்க? இல்ல வர ஒருத்தன் வருவான், வேணாம் சரி அவனை பத்தி பேசி என்னத்துக்கு, பெரிய மயிர் மாதிரி தொடப்பா கட்ட மயிருன்னு ஒருத்தன் வருவான், புட்டிங்கி, பெரிய புடிங்கி இவரு கேட்டா பெரிய இது மாதிரி பேசுறது. ஏன்டா நீ எந்த எச்ச போல போட்டிட்டு இருக்கா, எச்ச பொறுக்கியா இருக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 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 இதை பத்தி கண்டென்ட் பத்தி பேசுறான்னா பின்னாடி நீ என்ன சாங்க போடுவான்னு எங்களுக்கு தெரியும். பெரிய மயிராண்டி மாதிரி மயிரன்னு பேசிட்டு இருக்கிறான். இதுல வேற நிறைய போட்டோஸ் ரிலீஸ் பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன். பண்றாடே தப்பு பண்ணிருக்கான்னா அவன் அனுபவப்படுவான்டா. உன்ட்ட ஆதாரம் வந்துச்சுன்னா வெளியே விட்டுறான். ஏன்னா நீ ஒரு நல்லவனே கிடையாது. எப்படின்னா சரி வேணாம், உன்னை பத்தி பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த மாதிரிதான் இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. டிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ல் 8 பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்களாக தான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன ரீசன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரி கேவலமான ஒரு காரியத்தை செய்யறது இப்போ இல்லை, ஜெயலலிதா மொபைல்லையே வந்து பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இப்படிதான் வந்து சபை மாண்பு நாகரிகம்னு சொல்லுவாங்க. அங்க சபாநாயகர் சீட்ல உட்காருவாங்க, சபாநாயகர் சீட்டை உடைப்பாங்க, சேர் மலத்துக்கு இங்க இருந்து அங்க பந்தாடுவாங்க. அங்க ஜெயலலிதா அம்மா சேலையை என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சபாதை எடுத்துட்டு வெளியே போனாங்க, அதே மாதிரிதான் திரும்பவும் வந்தாங்க. டிஎம்கே அழிவு பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளை அதுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து டிவிக்கே தான் ஒரே ஒரு சான்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி கிடையாது. அவங்களே வந்து எதிர்கட்சியே இல்லாத நிலைமைக்கு அவங்களே தள்ளிட்டு இருக்காங்களோ எனக்கு தோணுது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட தலைமையில, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உதயநிதி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போயிட்டாங்க. சரி நீங்க வந்து ஆட்சியை கலைச்சிங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து ஊர் பக்கம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு இடத்துல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. கவுன்சிலர் லெவல்ல இப்ப வந்து டிஎம்கேல தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனால வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா சரியான இது இங்க நடக்குதான்னு உங்களுக்கு தெரியல. குப்பை உண்மையில கரெக்டா எடுக்கிறாங்களான்னு தெரியாது, சரியான தெருவுல இருக்கான்னு தெரியாது, சரியான தண்ணி வருதான்னு தெரியாது, இதெல்லாம் வந்து பண்ண விட்டுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா டிஎம்கேல இருக்கிற ஒரு சில பேர் தான் இங்க சேர்மனாகவும் இருப்பாங்க, அவங்க தான் கவுன்சிலரா தான் இருப்பாங்க. கரெக்டான ரோடு போடுன்னு இவங்க சொன்னாலும் இவங்க போடுறாங்களான்னு தெரியாது. இப்படி நிறைய வந்து இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மா நினைக்காதீங்க. மேல ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கீழே இருக்கிறவங்க சப்போர்ட் வேணும். கீழே இருக்கிற கவுன்சிலர் எல்லாருமே ஓகே மக்களுக்காக போராடணும். ஆனா அங்க அதை விட்டுட்டு நீ இந்த கட்சி, நாங்க தான் ஆட்சியிலேயே நாங்க எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இங்க சரியான திட்டங்கள் யாருக்கிட்டே வந்து சேராது. அந்த வெறுப்பு ஃபுல்லாவே டிவிக்கு மேலதான் போகும். எனக்கு என்னமோ அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மக்களுக்கான மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசணும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸே திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. இந்த சூழ்நிலையில நான் மரியாதைக்குரிய ஆணையாளர் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். 40 கோடிக்கு ஊழல்னு போட்டிருக்காங்க.
இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துருக்கோம். மன்றத்துல தான் உட்கார்ந்தா பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை, முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. பத்திரிகை மட்டும் சொல்லல, ஒரு வார காலமாக மாநகராட்சியில ஆடிட்டிங் நடந்தது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்போ இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்துல, ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்னா அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என் கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்னு பாருங்க. கரை படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலனி வெங்கடாச்சலம் அவர்கள் மகள் சொல்கிறேன், மார்த்தட்டி சொல்லுவேன். காங்கிரஸ்காரங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. எங்கள் மாநில தலைவர் மாணிக் தாகூர் அண்ணன் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காரு. நெஞ்சம் நிமிர், நேர்மையாக இரு, லஞ்சம் தவிர. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவாரு. அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க. சும்மா விட மாட்டோம், வன்மையாக கண்டிக்கின்றேன். இதுக்காக என்ன வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அனைவரும் வெளியில போங்கன்ட்டாங்க. என்ன தைரியத்துல அப்படி சொல்றாங்க? என்ன தப்பு செஞ்சோம்? மக்களுக்காக தானே கேட்டுட்டு இருக்கோம். நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது தவறாக பில் பாஸ் பண்ணதுக்கு.